ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் லிப் பாம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது கனகாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டியில் லிப் பாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் எப்படி வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான அளவு கேரட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிப் பாமோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிப் பாமில் ஆல் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி பீட்ரூட் பவுடர், கேரட், ரோஸ் பெட்டல் பவுடர், கலருக்காக ஆவாரம் பூப்பட்டை இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு லிப் பாமை ஆல் சீசன், ஆல் ஏஜ், ஆல் லிப் டைப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட பெனிஃபிட்டே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணினேன். செகண்ட் வந்து வேம்பாலம்பட்டி. இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதனால் அதிகமாகலாம் தேவையில்லை, கொஞ்சமாக எடுத்தாலே போதும். இது ஒரு ரூட்டு வேம்பாலம்பட்டை ஒரு பட்டையே வந்து நல்ல கலர் தரக்கூடியது. ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 25 கண்டெய்னர் 15 ml 25 கண்டெய்னர் ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். ஸோ வேம்பாலம்பட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பன்னீர் ரோஸ், அது வந்து ஒரு 4-5 பெட்டல்ஸ், ஒரிஜினல் பெட்டல்ஸை ஒரு குட்டி குட்டி பீஸாக நல்லா கைட்டே இது பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பவுடர், ரோஸ் பெட்டல் பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணேன். இப்போ ஃபஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம வந்து ரோஸ் பெட்டல் ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, பவுடர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக அதோட நல்ல பெனிஃபிட் எல்லாமே இறங்குறக்காண்டி. ஸோ கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ இப்படி தான் லைக் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ப்ராடக்ட், அதாவது பவுடர் ஃபார்மில் எடுக்கிறீங்கன்னா அதுவுமே நல்ல குவாலிட்டியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பவுடர் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் பவுடரும் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இந்த லிப் பாம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதாவது ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணுறோம்ல, பீட்ரூட் பவுடர் அது முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆயிலும் பீஸ் வேக்ஸும் கரெக்டான குவான்டிட்டியில் போடணும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து மெயினாக ஆயில்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், கோகோனட் ஆயில் இது எல்லாம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே மரச்செக்கு ஆயில். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கேன். பீஸ் வேக்ஸுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய பீஸ் வேக்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஷோ ஆகுறது நான் வந்து விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய் மட்டும்தான் காமிச்சிருப்பேன். பட் நான் அதை ஊற வைக்கும்போது இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ பீஸ் வேக்ஸ் வந்து எல்லோ பீஸ் வேக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தேவையான அளவு, அதாவது அந்த ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் வந்து மூழ்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக அதை அப்படியே விட்டுருங்க. அதோட பெனிஃபிட் எல்லாமே, அதோட கேரட், அதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைனா கட்டி கட்டி அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருப்போம்ல, அதை ஒன்ஸ் அகைன் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் அதை வந்து நம்ம திரும்பவும் பாயில் பண்ணிக்கணும். அதாவது அந்த ஆயிலில் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே இன்னும் நல்லா டீப்பாக இறங்குறக்காண்டி அதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக பண்ணிக்கோங்க. அதாவது டபுள் பாயிலிங் மெத்தட்னால், நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ண அந்த இதை வைங்க. வச்சுட்டு அது கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸ் வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆயில், அது நம்ம இன்னும் பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணல. ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுறக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பீஸ் வேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பீஸ் வேக்ஸை வந்து குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் கட் பண்ணியோ இல்லை உரசி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. பிகாஸ் அது சீக்கிரமாக நல்லா மெல்ட் ஆயிடும். அதுக்காக வேண்டி பீஸ் வேக்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ஹார்டாக இருக்குது அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். காஜல் அண்டு லிப் பாம் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்ல, சாஃப்ட்டு பீஸ் வேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது யூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டியை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அதை கலருக்காக. ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பீஸ் வேக்ஸ் வந்து குறிப்பிட்ட அளவு தான் ஆட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஃப்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு இதுவே இருக்காது. நம்ம கையில் டச் பண்ணும்போது அது வரவே வராது. அந்த மாதிரி இருக்கும். அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அந்த குவாலிட்டியை கரெக்டாக பார்த்து போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோன்னா அந்த மிக்ஸ் அதில் வந்து போட்டுருங்க.
போட்டுட்டு சேம் டபுள் பாயிலிங் மெத்தடில் இது போட்டுட்டு திரும்ப அதுவுமே நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக எல்லாம் ஒன்றோட ஒன்று கலந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது அதை அப்படியே போட்டுட்டு நம்ம அப்படியே விட்டோம்னா அது மெல்ட் ஆகும், பட் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் லிப் பாம் செய்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பட் நம்ம வந்து நிறைய குவான்டிட்டியில் செய்கிறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகும். ஸோ அதனால் டைரெக்டாக இதை வந்து ஹீட் பண்ணுறனாலையோ ஓவர் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்க டபுள் பாயிலிங் மெத்தட்லையுமே ஓவர் ஹீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமோ அந்த ஹெர்ப்ஸ் பவுடர் அந்த இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதோட எஃபெக்ட்டுமே எவாப்ரேட் ஆகிறதுக்கோ இல்லை அதோட எஃபெக்ட் கம்மியாகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. இவ்வளோ தான் ஹீட் பண்ணணும் அப்படின்ற டைமிங் இருக்கும். ஸோ அந்த அதுக்குள்ளே நம்ம ஹீட் பண்ணி எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்படி மெல்ட் ஆனதை நம்ம வந்து நான் இப்போ வந்து என்னோடய லிப் பாமில் டேரெக்டாக அந்த கேரட் பீட்ரூட் அது இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். தனியாக ஃபில்டர்லாம் எதுவும் பண்ணலை, அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ கண்டெய்னர் வந்து இது வந்து 15 ml கண்டெய்னர். ஸோ இது வந்து மூடியை தனியாக எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பக்கத்தில் ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் லீக் ஆச்சு சிந்திருச்சு அப்படின்னா அடுத்ததில் படாது. அதாவது நம்மளுக்கு இப்போ லைட் வெளியே பட்டுருச்சு அப்படின்னா திரும்ப தொடச்சி வைக்கணும். அது 1க்கு 2 வேலையாக மாறிடும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஊற்றும் போதே கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. அதே மாதிரி ரொம்ப நிம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க. ஒரு அந்த ரிங் லைக் அந்த மூடி வர்ற வரைக்கும் அந்த பொசிஷன் இருக்குல்ல அது வரைக்கும் போட்டாலே போதும். ரொம்ப நிம்ப ஊற்ற வேணாம், சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னா லைட்டாக ஷேக் ஆச்சுன்னா கூட நீங்கள் வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் முக்காக்கு பதத்துக்கு அந்த மாதிரி ஊற்றிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஊற்றினாலே போதும். அதே மாதிரி பெரிய அந்த வேம்பாலம் பட்டையெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஆட் பண்ண வேணாம். பட் அந்த கேரட் அதெல்லாம் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து அந்த லிப் பாமில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றக்காக. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஒரு கிளாத்தோ இல்லை ஒரு மூடி மாதிரியோ மொத்தமாக போட்டுருங்க. முக்கியமான விஷயம் சூடு இருக்கும்போது உடனே வந்து மூடிடாதீங்க. அது நீராவி பட்டு திரும்ப நீராவி அந்த லிப் பாமுக்குள்ளேயே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சும்மா ஒரு கிளாத் மாதிரி போட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அது நல்லா ஃப்ரீஸ் ஆன உடனே நீங்கள் வந்து அதை மூடியை போட்டு வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், எந்த லிப் பாமுமே கரெக்டான பதத்தில் தான் இருக்கா அப்படின்றத வந்து ஒரு லிப் பாம்லேயும் தொட்டு பார்க்க வேணாம். நீங்கள் லிப் பாம் வந்து மொத்தமாக அந்த கண்டெய்னரில் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ரெடி பண்ணுவீங்களா, அப்படி ரெடி பண்ணும்போது ஜஸ்ட் அந்த நீங்கள் ஸ்பூனோ இப்போ ஏதாவது ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கை வச்சு ஒரு 1 ட்ராப் சும்மா தரையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு ட்ராப் விட்டு பாருங்கள். அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு, லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பீஸ் வேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீஸ் வேக்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். பட் அந்த மெஷர்மெண்ட் வச்சாலுமே ஆயில்ஸை பொறுத்து அதாவது நீங்கள் வாங்குறது நான் வாங்குறது ஒருத்தவங்களும் ஒரு இடத்துல வாங்குவோம். ஸோ அதை பொறுத்து கண்டிப்பாக வந்து அந்த குவான்டிட்டி அந்த வேல்யூ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன். வந்து நம்மளோட லிப் பாம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் நல்ல காஞ்ச லிப் பாம், அதாவது நல்ல ட்ரை ஆயிடுச்சு. இந்த கலரில் ஒரு மாதிரி லைட் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டது. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி திரும்ப ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது இன்னுமுமே வந்துட்டு நம்மளுக்கு காயலை, ட்ரை ஆகலை, அதனால் அது டார்க் கலரில் இருக்குது. ட்ரை ஆனோடனே நம்மளுக்கு இந்த கலர்லாம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுவுமே இப்போ தான் ஊற்றுனது, இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது வந்து இது பண்ணுது. ஸோ இது இப்படி தான் இருக்குது. அண்ட் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா காஜல். ஸோ இப்போ வந்து நம்மளோட லிப் பாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் இருக்குது பாரு. ஸோ கலர் வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? இது வந்து அந்த பிங்க் கலர் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி தெரியாது. உங்களுக்கு வந்து மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி லைட் பிங்க்காக இருக்கும். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிலியாக இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களோட ப்ராடக்ட் வேணுன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.